மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சொல்லுங்க, என்ன விஷயம்? பயப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம மദ്രാസ് சேட்ஜி வைர வியாபாரம் பண்ண வந்திருக்கு. இவ்வளவுதானே? இதுக்கே பயப்படுறீங்க? சுபு, இங்க வரோம். தொப்பி போடாத ஒரு சட்டை இப்பதான் பாக்குறேன் வாழ்க்கையில. பாரு, காலையிலேயே வந்தார காலை நோண்டிட்டு. வா வா, இங்க பாரு, உன்னை அழைச்சிட்டு போக சேட்டு காரோட வந்திருக்காரு. மெட்ராஸ்ல இருந்து வராராம். காந்திமதி அம்மா வீட்டுக்கு போகணுமா? அப்படியே உடைய வாசல். ஐயோ, அங்கெல்லாம் போக மாட்டோம்ப்பா. பட்டாளத்துக்கார தெரிஞ்சா என்னவே வாரு. என்னவே எப்படி பயப்படுறீரு? ஒரு வேலை செய்யும், உம்மா வீட்டுக்கு கூட்டு போறோம். நல்ல சிவன் நகை கடை தானே வச்சிருக்காரு. கூட்டு போங்க. சேட்டு நகையெல்லாம் காட்டட்டும், பார்த்து அவருக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டோம். அப்புறமா அவர் அங்க போட்டோம். அப்போ நம்ம காந்திமதி அம்மா வீட்டுக்கு எப்படி போறது? அது பிரச்சனை இல்லை சேட்டு. வியாபாரத்தை முடிச்சு வீட்டு விட்டு வெளியில வாங்க. வாசல்ல ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டு கிட்ட கேளுங்க, இந்த வீட்டோட எதிரி வீடு எது அப்படின்னு. தேக்கோ அப்படின்னு கேட்டு காட்டும். ஓ, சுக்ரியா சுக்ரியா. சாப்பிடுங்க. ஏய், 4 இங்க தான் வரும். இங்க தான் வரும். 4 கொண்டா. இங்க தான் வரும். அப்பா எங்கம்மா? உள்ள இருக்கா? சேட்டு இருங்க, இத வர. நீ போடுவே, நான் போடணும். எப்ப பார்த்தாலும் கல்லாட்டம் ஆடு. ரெண்டு ஆடு. யாருங்க நீங்க? எங்க அக்காவை முறைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. What is your name? My name is ஏ அழகிய நம்பி. ஏ அழகிய நம்பி? Nice name, nice name. What is her name? My sister. Sister? ஏ அண்ணாமலை. ये अन्नामलाई, तुम्हारा नाम बहुत अच्छा है. Why you came my house? अरे बाबूजी, நம்ம பிசினஸ் செய்ய வந்தோம். Thank you. நமஸ்தே ஜி. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம பேர் ராம்லால், வைர வியாபாரி. மദ്രാസ് சவுகாப்பேட்ல இருந்து வந்திருக்கு. நீங்க நகை கடை வச்சுக்கதா கேள்விப்பட்டோம். நம்ம சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாமளே சப்ளை பண்றோம். இதெல்லாம் சின்ன பையன் தான் பாத்துக்கிறாங்க, அவங்கிட்ட பேசுங்க. எல்லாம் சுபையா ஐயா, இவங்களை சின்ன பையன்கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க. தவசி வா போலாம். அண்ணே, அண்ணே, நான் இங்கிலீஷ்ல பேசுனேனே. சேட்டு உள்ள வாங்க. வருது. நம்ம ரொம்ப நாளா இந்த வைர வியாபாரம் பண்றோம். நீங்க நம்மளே நல்லா நம்பலாம். இந்த ஸ்டோனே பாருங்க, இது பியூட்டிஃபுல் ஸ்டோன் ஜி. இது ஃபாரின்ல ரொம்ப ஃபேமஸ். தரமான வைரம், ரொம்ப ராசி ஜி. நம்ம குஜராத் அங்கே பட்டை தீட்டினது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சவுத் பூரா சுத்தியாச்சு. 50-60 லட்சம் பிசினஸ் பண்ணிருக்கு. உங்க ஷாப்க்கு எவ்வளவு வேணும் நீ கேட்கறா, நாம் கொடுக்குறான். உடனே பணம் நிம்மல் நமக்கு தர வேண்டாம். பிசினஸ் செஞ்சு நமக்கு தரான், சேட்ஜி வாங்கிக்கிறான். அண்ணே, அண்ணே. என்ன தம்பி? அண்ணாமலை, அண்ணாமலை, சீக்கிரம் வா. ஏலே செவா, என்ன அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூவிட்டு இருக்கவா? அண்ணாமலை சொல்லிட்டு இருக்குதுல்ல, பெரிய அண்ணனுக்கு தான் அவன் மேல பாசம், சின்ன அண்ணனுக்கு பாசமே இல்லைன்னு. இப்ப யாரும் செய்யாதத, யாரும் எதிர்பார்க்காதத நான் ஒன்னும் செய்ய போறேன். அப்படி என்ன உலக மகா அதிசயத்தை செய்ய போறவ? அப்படியே வைரத்தால அட்டி அழைச்சு போட போறீங்களா? அப்படியே வச்சுக்கோ. அண்ணி, வைர வியாபாரி வணக்கம். மட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம கடையில இதெல்லாம் வச்சு விற்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் யாரும் வாங்குறதுக்கு இருக்காங்க. அதனால இதுல இருந்து ஒரே ஒரு கல் எடுத்து நம்ம அண்ணாமலைக்கு வைரத்திலே மோதிரம் செஞ்சு போடலான்னு இருக்கேன். என் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரியாம. அண்ணாமலை, இதை பாரு. அன்னைக்கு அன்னைக்கு இல்லாமலையா பின்ன?
அன்னைக்கு இந்த நீலக்கல்லில் கம்மல் செஞ்சு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். அண்ணி பாருங்க அண்ணி. பாருங்க பாருங்க, ரொம்ப ராசி. உங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது. எப்படி இருக்கு? ஏல செவா, அந்த கல்லை இங்க கொண்டால, நான் பாக்கேன். எதுக்கு? நான் பாக்கேன்னு சொல்லுதல்ல. அப்படியே அந்த பூத கண்ணாடியை கொண்டாமல. लीजिए. பாரு. கொடு பாக்கேன். இந்தா. ஆச்சி, அது வைரம். நான் பார்க்க வைரமா? இத புரியல. இத கொண்டுட்டு வந்தவன முதல்ல வீட்டை விட்டு விரட்டுல விரட்டு. ஏன் ஆச்சி? ஐயா, இதுல நாகரேகம் ஓடுதையா. இது இருக்கிற வீடு விளங்காது தொலங்காதையா, வம்ச விருத்தி ஆகாதியா. இத பாரு, முதல்ல இத கொண்டுகிட்டு வந்தவன வீட்டை விட்டு விரட்டுல. போ போல. காந்திமதி அம்மா வைரமோதிரம் செய்ய சொல்லி கொடுத்தாளம்ல, செஞ்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு அண்ணே, அதை கொஞ்சம் எடுங்க. யோ, யாருக்கே மோதிரம்? உனக்கா? நீங்க வேற. காந்திமதி அம்மா பையன் பாண்டிச்சேரியில படிக்கிறாருல, அவருக்கு பிறந்த நாள் வருதான், அவருக்கு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. செஞ்சு போடுங்க, ஆனா ஒண்ணு பத்தாது. அவங்க மாமா கோமதி நாயக மாதிரி 10 வரைக்கும் செஞ்சு மாட்டுங்க. யோ, என்ன ஓரத்துல மட்டும் இவ்வளவு பெரிய மேய்ச்சி வளர்த்துருக்க? அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். மோதிரம் யாருக்கு? காந்திமதி அம்மாவுக்கு. ஆஹா, பூத கண்ணாடியை கையில் எடுத்தாயா? அவன் இதை வச்சு கண்டை விட்டு கண்டத்தை பார்த்துட்டு இருக்கான், நீ கையில கல்லை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. என்னையா யோசிக்கிற? பாம்பு தெரியுதாக்க? விட மாட்டீங்களே. இவ்வளோ நாளா வந்து குளத்துல சங்குட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து மோதிரத்துல பாம்பு விடுறீங்களோ? ஆமாயா, பாம்பு தான் விடுறோம். உள்ள வச்சல விட மாட்டீங்களே. ஆரம்பிச்சானுடா. இந்த ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா மோதிரம் போட முடியாது. இது எவ்வளவு எடை பாரு? இது 2 பவுன்மா. இந்தாம்மா மோதிரம் வாங்கினதுக்கான லிஸ்ட். ஐயோ, இதுக்கு என்ன காசு சட்டனாதா? போட்டுருக்கீங்க? சொல்லுங்கண்ணே. கணக்கெல்லாம் முடிச்சிட்டியா? கொஞ்சம் பாக்கி இருக்குண்ணே. கொஞ்சம் பார்த்து பாக்கியா? இல்லை, வாங்கிட்டு இருக்கோம். என்ன அறிவு கட்டத்தனமா இருக்க? சனிக்கிழமையான சாயந்தரம் அத்தைக்கு நான் கணக்கு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது? முடிச்சிடறேண்ணே. நீ செய்யற தப்புக்கெல்லாம் அத்தைக்கிட்ட போய் நான் கை கட்டி நிக்கணும். முதல்ல உன்னை வேலையை விட்டு துரத்துனியா? என்னங்க 1000? இல்லைங்கண்ணே, அந்த அம்சவேணி கணக்கு எப்படி ஏதுன்னு தெரியாம தான். அதான் மீதி வந்து 2 மாசம் சரியா? அந்த கணக்கு தவிர மீதி எல்லாத்தையும் முடிக்க வேண்டியதானயா? முடிச்சிடறேண்ணே. கேட்டா பதில் மட்டும் சொல்ற. ஹலோ மாமா, நான் உலகநாதன். யார் மாப்பிளையா? ஆமா. சொல்லுங்க மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரியில இருந்தா பேசுறீங்க? ஆமா. ஆஹா. வீட்ல போன் ரிப்பேர். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, வீடு ரிப்பேர் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஒயர் எங்கேயாவது புடுங்கி விட்டுருப்பானுங்க. சரி. அதான் நீங்க பண்ணும்போது எடுக்காம இருந்திருக்கோம். சரி. அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். வர்றீங்களா? ஆமா. எப்போ? நாளைக்கு காலையில. நாளைக்கு 7:30 மணி ட்ரெயினுக்கா? ஆமா. நான் வந்துடுறேன் மாப்பிள, சரி. காரோட வந்துடுறேன். சரி, நான் வச்சிரேன். டேய் முத்து, அண்ணே. தங்கமணி கடையில செயின் மெருகு போட கொடுத்துருக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வா. சரிங்கண்ணே. அண்ணே. மாப்பிள நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றான். சரிங்கண்ணே. அதுக்கு முன்னாடி கடக்கணக்கெல்லாம் தெளிவா எழுதி பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்கண்ணே. பையன் பேர நித்தீஸ்வரன். அந்த அம்சவேணி கணக்கு இருக்குல்ல, உங்க அம்ச அத பேர் மாத்தி எழுதிரு. பேரை மாத்தி எழுத சொல்றியா? மண்டே மண்டே ஆட்டிட்டு விட்டு தொலைச்சிடாத. சரிங்கண்ணே. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. யோ, அப்படியே இதே மாத்தி கணக்குல ஏத்தி எழுதிக்க. ஆகட்டுண்ணே.
அகத்தியர் அருவிக்கு போறேன், யார்கிட்டயும் சொல்லாத. மாமுத்து. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த மோதிரம்? அத்தை மாப்பிள்ளைக்கு செய்ய சொல்லியிருந்தாங்களே, அதுவா? பாத்தியா ஐயா அநியாயத்தை? பாண்டிச்சேரியில படிக்கிற பிள்ளைக்கு வைரத்துல மோதிரம் செய்யறாங்க. பக்கத்திலே இருக்கிற மருமகனுக்கு குண்டுமணி மோதிரம் கூட கிடையாது. கல்யாணத்துக்கு தான் அம்மா நிறைய செஞ்சிருக்காங்களேண்ணா, அப்புறம் என்னண்ணே? இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஆச்சாயா? செஞ்சிருக்காங்களேண்ணே. இந்த வியாக்கியானமெல்லாம் பேசு, கணக்கில் கோட்டி விட்டுரு. வேற ஐயா அது வந்து என்ன? இந்த மோதிரத்துல தோஷம் இருக்குது. இது போடுறவங்களுக்கு ஆகாது. இத காந்திமதி அம்மா கிட்ட சொல்லிடுங்கயா. இந்த மோதிரத்துல தோஷம் இருக்கு, போடுறவங்களுக்கு ஆகாது. ஆமா, நான் மாட்ட சொல்லிடுறேன், நீ வரங்கய்யா. அண்ணே, தம்பிக்கு செஞ்ச மோதிரம் தோஷம் இருக்குன்னா அம்மாட்ட சொல்லி போட வேணாம்னு சொல்லிடலாம்ண்ணே. பொத்திக்கிட்டு இருக்கீங்களா? தோஷம் அதான் தெரியும். தம்பிக்குண்ணே தெரியும், கேட்டுக்கிட்டு தானே இருந்த. யார் யாருக்கிட்ட எதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதுல என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சுடுத்துன்னு வச்சுங்க, கேஸை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுடுவோம். கோவில் நம்மளோடது. என்னுடைய மச்சன சேஷாதிரி இருக்கானே, அவனுடைய மூஞ்சில கரிய பூசி களிமண்ணை நன்னா அப்பி விடுவேன் நானு. எந்த வருஷத்து பத்திரம் தேவை சொன்னீங்கன்னா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. அம்மா, பிட்வீன் 1919 and 1920, 1919 இருந்து 20க்குள்ள அண்ணாமலையார் வம்சத்துல சிதம்பரம் பிள்ளையோட பையன் அருணாச்சலம் பிள்ளைக்கு நம்ம வம்சத்து சொக்கலிங்கம் பிள்ளை போட்ட பத்திரம் அது. அது மாத்திரம் நம்ம கையில கிடைச்சிடுத்துன்னு வச்சுக்கோ, கோர்ட்ல என்னுடைய மச்சன சேஷாதிரி மூஞ்சில கரிய நன்னா பூசி களிமண்ண நன்னா அப்பிடுவேன். ரொம்ப ஈஸியா நம்ம கேஸை ஜெயிச்சுடுவோம். கோவில் நம்மளோடது. எப்படி? அம்மா, மணி கூட அடிக்குதுமா. கேஸ நாம தாம்மா ஜெயிக்க போறோம். கோயில் நமக்கு தாம்மா. கிருஷ்ணமாச்சாரி, மோர் சாப்பிடுறீங்களா? அவர் காப்பி தாம்மா சாப்பிடுவாரு. முத்துலட்சுமி, காஃபி கொண்டா. சரிம்மா. வக்கீல் மாமா, நீங்க கேட்டது இதுல கிடைக்குதான்னு பாருங்க. இதேதான் கிடைச்சாச்சு. நாம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். அப்பா அந்த கோயில் நமக்கு கிடைச்சிருமா? அம்மா இனிமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல? வக்கீல் சார் பாத்தீங்களா, தங்கச்சி நீங்க கேஸ்ல ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா சந்தேகமாவே கேக்குது. வாயலம்படா அபிஷ்டு. அம்மா, நான் உண்மையை சொல்றேனே, இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் என் மச்சனானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி எலியும் புரியுமா இருக்கும். அவனு நானும் பேசிக்கிறது கூட கிடையாது தெரியுமோ. அவன் வக்கீலா? வெறும் நாட்டு வக்கீல். திண்ணையில உட்காந்து வெறும் அரட்டை அடிக்கதான் லாயக்கு. அவன் நீங்க நேரில் பார்த்துருக்கோ, கோவில் யானை மாதிரி பெரிய நாமத்தை போட்டு வந்து நிற்பான், இல்லைன்னா ஒரு கீத்து நாமத்தை போட்டு வந்து நிற்பான். அவனை எத்தாப்பல மாத்திரம் பாத்துறாதீங்க, 10 நாளைக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. உன்னை நாடாம்பி மலைக்கு போற, ஏத்தாப்பல மாத்திரம் பாத்துறாத. ஐயப்பன் தரிசனமே உனக்கு கிடைக்காது. ஐயப்பன் திரும்பி உட்காந்து இருப்பார். சரி சரி, பத்திரத்தை படிங்க. ஆமா, இதே பத்திரம் தாம்மா. அக்கார்டிங் டு பத்திரம், அண்ணாமலையார் வம்சத்து சிதம்பரம் பிள்ளையோட பையன் அருணாச்சலம் பிள்ளை நம்ம வம்சத்து சொக்கலிங்கம் பிள்ளையோட ஒரு வீட்டை வச்சு சூதாடி இருக்காங்க. சூதாட்டத்துல வீட்டை இழந்துட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அந்த சொத்து நமக்கே சேரணும்னு பத்திரத்துல இருக்கு. இதே ஒரு லீடா லிங்கா வச்சு கோர்ட்ல வாதாடி என் மச்சன சேஷாதிரிய கிழின்னு கிழிச்சு கேஸை நான் ஜெயிச்சுடுவேன். கோவில் நமக்கு தான் சொந்தம். அம்மா, இது உங்க கௌரவ பிரச்சனை மாத்திரம் இல்ல, என்னுடைய கௌரவ பிரச்சனையும் கூட. என்னுடைய சொத்து பத்துக்களை வித்தாவது இந்த கேஸை நான் நடத்துவேன். ஒண்ணும் இல்ல, என்னுடைய பேரன் இருக்கான 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனை வக்கீலுக்கு படிக்க வச்சாவது எப்படியாவது இந்த கேஸை நான் ஜெயிச்சு காமிப்பேன். கோவில் நம்மளோடது. அப்ப அது வரல இந்த கேஸ் முடியாதுங்கறேலா? மாமா, ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்களே, அது கிடைச்சிருச்சாம். இனிமே கோயில் நமக்கு தான் கிடைக்கும். அம்மா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இவர் சொன்னாரா? வக்கீல, வீட்டுல மாமி உப்பு புளி மிளகா இல்லைன்னு சொன்னா நேரா கேஸ் கட்ட தூக்கிட்டு இங்க வந்துடுறேன். எதுக்கு இவ்வளவு சிரமம் பண்றீங்க? பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைங்க. அந்த பட்டாளத்தான் குடும்பத்தை போட்டு தள்ளிட்டு கேஸே இல்லாம பண்ணிடுறேன். மாப்பிள, அத்தை வேற ஏதாவது பேசுங்க. இல்ல அத்தை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்களை மீறி நான் என்ன பண்ணிட போறேன்? வள்ளியம்மா, அண்ணன் உலகநாது இல்ல, நாளைக்கு ஊர்ல இருந்து வரப்போறாரா? ஆமா அத்தை, இங்க போன் பண்ணாரா உங்களுக்கு? கிடைக்கலன்னு சொல்லி கடைக்கு எனக்கு போன் பண்ணாரு. காலையில 7:30 மணி ட்ரெயின் அத்தை. நான் சொல்லிட்டேன்,
காலையில் 5 மணிக்கு நான் வண்டி எடுத்துட்டு வந்து படுத்துக்கிறேன் மாப்பிள்ளைன்னு. அத்தை, மாப்பிள்ளைக்கு வயிறு மோதிரம் செய்ய சொல்லியிருந்தோம்ல, நானே போய் வாங்கிட்டு வந்தேன் அத்தை. என்ன டைமண்ட்ரிங்கா? ஆமா, பாக்குறீங்களா? அப்பா, ப்ளூ ஜாக்கெட் அப்படியே தூக்குறதே, கண்ணை பறிக்கிறது, இதெல்லாம் பெரிய அந்தஸ்து உள்ளவா தான் போட்டுப்பா. அப்ப மாப்பிள்ளைக்கு அந்த அந்தஸ்து இல்லைங்கிறீங்களா? See, you don't know the difference between the Calcutta diamond and the Rangoon diamond. In Rangoon புரியுது, diamond, புரியுது. that is called the blue jacket. இப்ப என்ன கேக்குற? இது எங்க வாங்கினேன்னு தானே, அதுக்கே எந்த குழப்புற? இது மெட்ராஸ்ல இருந்து ஒரு வைர வியாபாரி இங்க விக்கிறது கொண்டு வந்திருக்கான். அவன் நேரா பட்டாளத்தான் குடும்பத்துல கொண்டு காட்டியிருக்கான். அவனு வாங்குவானுங்களா கஞ்சா பசங்க, வீட்டுக்குள்ள கஞ்சியை குடிச்சிட்டு வெளியே வாழை இலையில கௌரவத்துக்கு எண்ணெய் தடவி போடுறவனுங்க. இதெல்லாம் எங்க வாங்க போறானுங்க? நான் தான் இதை அத்தைகிட்ட கொண்டாந்து காட்டி மாப்பிள்ளைக்கு செய்ய சொன்னேன். அத்தை, இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கர அண்ணாமலையார் கோயிலில் பூஜையில் கொண்டு வச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த விபூதி அத்தை உங்க பேர்ல கூட அர்ச்சனை பண்ணிருக்க அத்தை. மாமா, எனக்கு இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல? ஏய் ஏய் வள்ளியம்மா, இதெல்லாம் நீ போடக்கூடாது, கழட்டு. வேண்டாம், போடாத. ஏன்? அது வந்து மாப்பிள்ள உலகநாதனுக்கு செஞ்சது இல்ல, அதான். அத்தை, ஆத்தங்கர அண்ணாமலையார் கோயில் வச்சு நம்ம ஜோசிகாரரை பார்த்தேன். அவர் சொன்னாரு, தம்பி இது ரொம்ப ராசியான கல்லாச்சேன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே மோதிரம் வந்த உடனே கேஸ் கட்டு கிடச்சி போச்சு. மாப்பிள்ளை வர்றேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு. சந்தேகமே வேண்டாத்த, கோயில் நம்ம பக்கம் தான் ஜெயிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மோதிரத்தை போடுறவங்களோட உடம்பு, மனசு, ஆயுசு எல்லாமே விருத்தி அடையுமாத்த. ஜோசிகார் சொன்னாரு. இத மாப்பிள்ள உலகநாதம் போட்டாருன்னா எங்கேயோ போக போறாரு அத்தை. நாகரேகை இருக்கிற மோதிரம் போட்டா என்னாகும் பாட்டி? எது வேணாலும் நடக்கும். சாப்பிடு, மோர் சாப்பிடு. தவசி, ஏதாவது கேஸ் விசாரணை இல்லை அட்ஜாயின்மெண்ட்டா மட்டும் டான்னு ஆஜராயிடுறேன். ஊரில் என்ன நடக்கிறதுன்னு கவலைப்படுறதாவே காணும். அப்படி என்ன நடந்துருச்சுங்க? பாத்தியா, நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த காந்திமதி பையன் உலகநாதன் இருக்கான் இல்லையோ, அதான்ப்பா பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருக்கானே, அவனை தான் சொல்கிறேன். அவன் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அவன் இந்த கோமதி நாயகம் போல இல்லை, படித்த பையன் திருசுமன் ஜாஸ்தி. அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியும். கோவில் உரிமையை பறிச்சு விட போறான். நீங்களாம் பெப்ப பேன் முழிக்க போறேன். அதெல்லாம் அவ்வளோ லேசில் நடக்கக்கூடிய காரியமா? நீ அலட்சியமா பேசின்று, ஆனா என்னால அவ்வளவு அலட்சியமா இந்த கேஸை நடத்த முடியலையே. இதுக்காக நானும் என் தங்காமணியான் கிருஷ்ணமச்சாரியும் குடும்ப குடி சண்டையே போட்டு இருக்கோம். ஆனா இந்த கேஸ் ஒன்றும் பிரமாதம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஊதி தள்ளிடுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களை குடும்ப வக்கீலா வச்சிருக்கோம். நான் இங்கே வந்த விஷயமே, எங்கள் முப்பாட்டன் அருணாச்சல பிள்ளையோட டாக்குமெண்ட் ஒன்று எப்படியோ காந்திமதி அம்மா கைக்கு போயிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு கோயில் நிர்வாகத்தை அவங்க பறிச்சுட்டு வாங்களோன்னு அப்பா பயப்படுறாராக்கும். நீ சொல்ற சமாச்சாரம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை அவளுக்கு யார் கொடுத்தா எனக்கு தெரியும். அதுவும் என் தங்கையோட ஆம்படையா அதே கிருஷ்ணமாச்சார் தான். படவன் சொந்தக்காரனா போயிட்டான்லன்னா சுட்டு பொசுக்கி இருப்பேன். சும்மா இருக்கும் இடிக்கிற பத்தியா அண்ணா, ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அவனுக்கு தெரிஞ்ச திருசுமா எனக்கு தெரியாதா? இத பாரு, அதே டாக்குமெண்ட் தான் இது. என்னன்னா அது? அவன் 8 அடி பாய்ந்தா, நான் 16 அடி பாய்வேன். சரி சரி, எப்ப பார்த்தாலும் கேஸ பத்தியே பேச வேண்டாம். அது இருக்கட்டும், அண்ணாமலை கல்யாண விஷயமா உங்க அப்பா சிதம்பரத்துக்கு நாடி ஜோசியம் பார்க்க போயிருந்தாரே, அது என்னாச்சு? என்னது? என்ன தயங்குற? எங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் மனசோடயே வச்சுக்கங்க. அண்ணாமலை கல்யாணம் அவ்வளோ விசேஷமாக இருக்காதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும்னு நாடி ஜோசியே சொன்னாராம். அதை கேட்டதுலேருந்து அப்பா ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். என்ன பயப்படுறார்? பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிடும்னா நடந்தாலும் நடக்கும். அவர் பயப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பொண்ணுகள்லாம் பார்க்குற படங்கள்லாம் அப்படி தானே இருக்கு. நாம கூட போன மாதம் ஏதோ பார்த்த மாட்டேன். என்னது 16 வயது நிலை. அப்புறம் ரயில் எங்கேயோ போச்சு, எங்கடி கிழக்கே போகும் ரயில். அதுல இதுதானே காமிக்கிறான், பொண்ணு மொழி ஓடி போடுதுகள். இதைத்தானே சொல்லித்தர சினிமால.
அப்புறம் லைஃப்ல கஷ்டப்படுறத காமிக்கலையே, பின்ன எப்படி இதுக்கெல்லாம் உருப்படும்? இந்தாங்கம்மா. சரி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுத்து, விசாலத்துக்கு ஒண்ணு விசேஷம் கிடையாதா? அண்ணாமலை கல்யாணத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணலான்னு வச்சிருக்கோம். ஆமா, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடும். இந்த பாருப்பா, இதெல்லாம் எப்ப நடக்கணுமோ அப்ப டான் நடக்கணும். எல்லாம் என் டாக்டர் மாதிரி இருக்கணும். இந்த பாரு, மணியா 2 பொண்ணுல பொத்து வச்சிருக்க, இப்ப 3ஆவதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்படியே எல்லாம் டயத்துக்கு நடக்கணும். இத பாருங்கோ, ஒரு பொம்னாட்டிக்கு ஆம்படையானா இருந்தா மட்டும் போறாது, சீக்கிரம் தாயாகிற பாக்கியமும் வேணும். அந்த தகுதியை விசாலத்துக்கு நீங்க தானே கொடுக்கணும். அதானே அவளுக்கு பெருமை. நன்னா சொல்லு. ஆமாப்பா, நீ அண்ணாமலைக்கு நல்ல அண்ணனா மட்டும் இருந்தா போறாது, விசாலத்துக்கு நல்ல ஆம்படையானாவும் இருக்கணும். நான் என்ன சொல்றேன் புரியுறதா? புரிஞ்சுட்டான். என்னண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? எனக்கு என்னடா தெரியும், போய் தேடி பாருடா. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ போய் தூக்கு தேடுறா. அண்ணே, அவர் அடையாளம் தெரியல. எரிச்சல் படுத்த சும்மா இரு. என்னடா? என்னண்ணே, ஒரு பெட்டி நீ காணோம். என்ன தேடியாடா? இல்லண்ணே. மாப்பிள இன்னும் மேல் படிப்பு படிக்கிறான் போல இருக்கு. வாங்க. அண்ணே, இனிமே இந்த ஊர்ல ஒருத்தன் கூட உங்களை கேள்வி கேட்க மாட்டானே. ஆமாங்கண்ணே. காந்திமதி அம்மா சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தானே வாரிசு. உங்க பவரே இனிமேல் தானே தெரிய போகுது. டேய், வண்டி ஏடுறா. ஏறுங்கடா. டேய், சரிண்ணா. தோட்டத்துக்கு ஓட்டுப்பா. கும்பிட்றவங்கடா, கொண்டாட்டி விட்டுட்டு எவ்வளோ சுத்துற? அனுபவி. தம்பி வாங்க, தம்பி வாங்க. தம்பி வாங்க, தம்பி வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க தம்பி. தம்பி இளநீ சாப்பிட வாங்க தம்பி. என்ன தம்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க. தம்பி ஏன் தம்பி அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. தம்பி ராஜபாளையத்துக்காக வெட்டணுமா? வாப்பா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ராசா, இது ராஜபாளையத்து காய்ப்பா. இத குடிச்சேன்னு வச்சுக்கோ, உடம்புல உள்ள சூடெல்லாம் குறைஞ்சிரும் தெரியுமா? உனக்கு நான் இன்னைக்கு நிறைய இளநீ வெட்டி தர்றேன், நீ குடிச்சிட்டு தான் போகணும், சரியா? ஐயா, இது காயா போச்சே, உனக்கு வழுக்கைன்னா தானே பிடிக்கும். நல்ல காயா, அருமையான காயா வெட்டி தர்றேன். இந்த குடி ருசியா இருக்கும். எவ்வளவுப்பா? ஐயோ, காசா? உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேம்மா. இந்தா. அம்மா, உழைப்பு கொடுத்தவங்க நீங்க, உங்ககிட்ட போய் காசு வாங்கலாமா? அதெல்லாம் வேண்டாம்மா. உழைப்பு கொடுத்தா அதுக்காக காசு வாங்கக்கூடாதா?
காந்திமதி காசை கொடு. இதா வேண்டாம்மா. வாங்கிக்க. இந்தாங்க. ஆ. தம்பி நீங்க காந்திமதி அம்மாவோட பையன் தானே? ஆமா. வசந்தா இல்ல? ஆமா. கோயில் பக்கத்துல 3வது வீட்ல இருக்கு. அதே வீடுதான். பாண்டிச்சேரில இருந்து நீங்க இப்பதான் வந்தீங்களா தம்பி? அத விடுங்க. ருக்மிணி. ஆமா. எங்க வீட்டு மாடு கூட உங்களை ஒரு வாட்டி முட்டிருச்சுல? ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? வணக்கம் தம்பி. இது அட்ரஸ். போங்கடி, கொண்டு வந்து அழுக்கு போய் துவங்கிடி போங்க. தம்பி, நான் சிவசு சித்தப்பு சிவசுப்பிரமணிய பிள்ளை. சித்தப்பா என்ன இப்படி ஆயிட்டீங்க? நேரம் தம்பி, கெட்ட நேரம். அது இருக்கட்டும், அம்மா உனக்கா காத்துட்டு இருக்காப்பா. நிம்மதி இல்லாம இருக்கா, அவளுக்கு நிம்மதி கொடு, நிம்மதி கொடு. கடைக்கு ஓடி லட்டு ஒன்று கேட்டான். பாட்டி பாட்டி அந்த அண்ணன் நிறைய முட்டை வச்சிருக்காங்க பாட்டி, நீங்களும் வாங்கிக்கோங்க பாட்டி. பாட்டி வாங்கிக்கோங்க பாட்டி. நிறைய முட்டை வச்சிருக்காங்க. அண்ணே குடுங்க, வாங்கிக்கோங்க பாட்டி. வாங்கிக்கோங்க பாட்டி. ஏன் பாட்டி வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்கிக்கோங்க பாட்டி. ஆமா பாட்டி, வாங்கிக்கோங்க பாட்டி. வாங்கிக்கோங்க பாட்டி. வாங்கிக்கோங்க பாட்டி. சரி இந்தா, நான் போனதுக்கு அப்புறம் நீங்களே உங்க பாட்டி கொடுங்க. நாளைக்கு புது பாட்டு சொல்லி கொடுங்க, சரியா? ஓகே பாய். பாட்டி, ஏன் பாட்டி அண்ணன் கொடுத்த மிட்டாய் வாங்கிக்க மாட்டேங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறவன் கிட்ட எனக்கு என்ன உறவு? அதனாலதான் அவன் கிட்ட பேச விரும்பல. வாங்க தம்பி. அம்மா, சின்ன தம்பி வந்துட்டாங்க. சின்னம்மா வாங்க, ஐயா வந்துட்டாங்க. அண்ணே என்ன வள்ளி, எப்படி இருக்க? என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாமா வரல? ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல? ஸ்டேஷனுக்கா? நான் பஸ்ல இல்ல வந்தேன். என்ன இப்படி பண்ணிட்ட? மாமா வண்டி எடுத்துட்டு போய் உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு, போய் மாமாவை கூட்டிட்டு வந்துட்டு போனே. ஏன் பதட்டப்படுற? ட்ரெயின்ல நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். சரியா? வா. என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? இப்போ நான் என்ன சாதிச்சேன்? என்ன அப்படி சொல்லிட்ட? பட்டணத்துக்கு போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு வைத்தியம் பார்க்க போறல. இங்க இருக்கிறவங்கெல்லாம் நாட்டு வைத்தியம் தான் பாக்குறாங்க. நீ படிச்சதே பெரிய சாதனை தான். பாத்துமா, ரொம்ப கிட்ட வர மாதிரி இருக்கு. காசு போட சொல்லுங்கப்பா. காசு போடு. இது வேறயா? இந்த என்னம்மா இது 5 ரூபா போடுறாங்க? 100 ரூபா போட சொல்லுங்கம்மா. 100 ரூபா போடு. 100 ரூபா போதுமா? வந்த உடனே வசூல். போடி. வாங்க. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. சரி, ஏன் இழுக்குற? இரு. வாங்க அம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இனிமே இங்க தானே இருப்ப? இங்கே தான் இருக்க போறேன். என்னை விட்டுட்டு போக மாட்டியே? நான் எங்கேயும் போலமா, உங்க கூடயே இருக்க போறேன். சட்டநாதன், சொல்லுங்க தம்பி. அந்த பேக் கொஞ்சம் கொண்டு வாங்க ப்ளீஸ். மாமா எப்படி இருக்காரு? மாமா ரொம்ப நல்லா இருக்காரு. உங்க எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாரு. நகை கடை வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் சூடு பிடிச்சிருக்குன்னு அத்தை கூட சந்தோஷமா இருக்காங்க.
ஆ அம்மா உங்களுக்காக நான் ஒன்று கொண்டாந்துருக்கேன். இந்தாங்கம்மா உங்களுக்காக. ஸ்படிக மாலம்மா, தொட்டு பாருங்க எவ்வளோ கூலாக இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. என் மனசுல நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். வருத்தப்படாதீங்கம்மா, நான் வந்துட்டேன்ல. நீங்க எதை நினைச்சாலும் நான் நிறைவேற்றி தரேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணாமலையான பாப்பேங்கிற நம்பிக்கை என் மனசுல வந்திருக்குப்பா. அம்மா அழாதீங்கம்மா, நான் வந்துட்டேன்ல, அழாதீங்க. என்னம்மா நீ? அண்ணன் இன்னைக்கு தானே வந்திருக்கு, ஏன் இப்படி அழற? அழாதம்மா. என்னம்மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, திறந்து கிடந்தது எலி பூந்துருமேன்னு மூடிக்கிட்டு இருக்க. அதான். என்ன கட்டில படுத்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க மாப்ள? எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்ள. நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு 10-50 பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க கண்ணிலையெல்லாம் மண்ணை தூவிட்டு எப்படி வந்தீங்க மாப்ள? உள்ள போய் பெட்டி பெட்டியா தேடி பார்த்தோமே, நீங்க வரலன்னு உடனே என் மனசு ஒடிஞ்சு வச்சு மாப்ள. அப்படியே ரொம்ப துக்கமாய் போயிட்டேன். நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க மாப்ள. நீங்க வருவீங்கிறதுக்காக உங்களை வரவேற்க திருநெல்வேலியிலிருந்து ஒரு 4-5 பேர் தூக்குற மாதிரி ஒரு ரோஜா மாலையை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்ல, தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மாப்ள. வாடிப்பட்டியிலிருந்து பேச்சு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவ ஆட்டத்தை பார்த்திருந்தா மிரண்டிருப்பீங்களே மாப்ள. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பெட்டி பெட்டியா போய் உங்களை தேடுறேன், உங்களை காணா. அப்படியே மனசு ஒடிஞ்சு வச்சு மாப்ள. அப்புறம் என்ன, சரி இவ்வளவு பெரிய மாலை ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு என் கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படியே பசங்களை கொஞ்சம் ஆட விட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தா வந்தேன். என்ன அத்தையோட பணம் ஒரு 6-7 ரூபாய் நட்டமாய் போச்சு. பரவாயில்ல, அதை நான் கணக்குல எழுதிக்கிறேன். எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள, எனக்கு என்ன. அப்புறம் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கீங்க. பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கீங்க. பாண்டிச்சேரி தான் மாமா. அது மாப்ள, என்ன வாங்கிட்டு வர்ற அளவுக்கு ஞாபகம் இருந்தும் கொடுக்கறதுக்கு கூச்சப்படுறீங்க போல இருக்கு. என்ன? அதான் மாப்ள, பாட்டில். பாட்டில் என்னது பாட்டில்? அது அது சென் பாட்டில் மாப்ள, சென் பாட்டில். மாமா, நான் வந்தது பாண்டிச்சேரியிலேருந்து, துபாயில இருந்தில்ல. எனக்கு தெரியாதா? நம்ம ஊர்ல இருந்து லாரியில போற பாலுங்க பாண்டிச்சேரியிலேருந்து கோணி கோணியா அள்ளிட்டு வர்றானுங்க பாட்டில. சாரி மாமா, ஒன்றும் வாங்கிட்டு வரல. பரவாயில்ல, மறந்துட்டீங்க. நீங்க தான் மாமனை மறந்துட்டீங்க. ஆனா நான் மாப்பிள்ளைய மறக்கலையே. இங்க பாருங்க, உங்களுக்காக வைர மோதிரம் செஞ்சு வச்சிருக்க மாப்ள, போட்டுக்குங்க. எதுக்கு மோதிரம்? போட்டா மிரண்டு போயிருவீங்க மாப்ள, அதிர்ஷ்டங்கள் மோதிரம். எனக்கு வேண்டாம் மாமா. மாப்ள, இது சாதாரண மோதிரம் இல்ல மாப்ள, வைர மோதிரம். மெட்ராஸ்ல இருந்து இந்த பட்டாளத்தான் குடும்பத்துக்கு ஒரு சேட்டு கொண்டு வந்தா, வழியில மணிக்கு பிடிக்க விட்டேன்ல. என் மாப்பிள்ளைக்கு இல்லாத மோதிரம் எவனுக்கும் கிடைக்கூடாது. இத ஆத்தங்கரை நம்ம அண்ணாமலையார் கோயில்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்க மாப்ள. இத போட்டா ரொம்ப ராசியா நீங்க எங்கேயோ போயிருவீங்கன்னு சொன்னாங்க மாப்ள. போடுங்க, உங்க உடம்பு மனசு இதெல்லாம் பாருங்க, போட்டா தான் தெரியும். வலிக்குதா மாப்ள? பார்த்து மாப்ள, ஏதாவது பண்ணுதா? மயக்கம் வர மாதிரி இருக்கா? இல்ல மோதிரம் போட்டது விரல் ஒண்ணா இல்லையே, அதான் கேட்டேன். வேண்டாம் மாமா, நீங்களே போட்டுக்கோங்க. ஐயோ, இது நான் போடக்கூடாது மாப்ள, நீங்க தான் போடணும். உங்க உடம்புக்காகத்தான் செஞ்சது. இதை போட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்கன்னு ஜோசிகாரன் சொல்லியிருக்கா மாப்ள. போடுங்க மாப்ள. இந்த நகையிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாமா. உங்களுக்கு வேணாம்னா அம்மா கொடுத்துருங்க. இல்ல மாப்ள, அது நீங்க மாமா இங்கதான் இருக்கீங்களா? நான் இங்க இல்லாம எங்க போவேன்? அது மாப்பிள்ளைகிட்ட இல்லாம எங்க போவேன் வள்ளியம்மா? பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணா, சுடு தண்ணி, அரைப்பு பொடி, துண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வந்துரு. ஆமா மாப்ள, அகத்திரி அருவிலிருந்து மூலிகை தண்ணி நான் தான் பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தேன். குளிங்க, உடம்புலியெல்லாம் போயிடும். பாண்டிச்சேரியில எப்ப குளிச்சிங்களோ? ஏமா, இந்த விஷயம் சொல்றதுக்கா நீ கீழ இருந்து வந்த? வேலைக்காரி கிட்ட சொல்லியிருந்தா அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. ஐயோ வேண்டாம் மாப்ள, வேண்டாம்.
அவ மலையிலிருந்து புடிச்சிட்டு வந்த மந்திரவாதி மாதிரியே இருக்கான். அவ எங்க பாக்குறான்னு புரிய மாட்டேங்குது மாப்ள. ராத்திரியில வர்ற மோகினி பிசாசு மாதிரியே இருக்கா மாப்ள. நீங்க சின்ன குழந்தை பயந்து உயிர்வீங்க மாப்ள. நீங்க என்ன பண்றீங்க? அம்மா கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு ஊட்டி விட்டுருங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். என்ன மாப்பிள்ள இப்பதான் வந்திருக்கீங்க? ஆசையா பேசலான்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்றீங்களே. மாமா அண்ணன் குளிச்சுட்டு வந்துட்டா, நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல மாப்பிள்ளையோட சாப்பிட்டுக்கிறமா. இல்ல சூடா இட்லி இறக்கி வச்சிருக்கேன். இன்னொரு அரசல் ஊத்திக்கிட்டா போதுரா செல்லும். இல்ல நீங்க சூடா சாப்பிட்டுட்டு இருங்க, நான் குளிச்சுட்டு வரேன். அப்படிங்கிறீங்க? ஏன் பாட்டி வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்கிக்கோங்க பாட்டி. வாங்கிக்கோங்க பாட்டி. ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறவன்கிட்ட எனக்கு என்ன உறவு? அதனாலதான் அவன்கிட்ட பேச விரும்பல. என்னென்ன நீயா அந்த கோயிலைய வரிச்சு பார்த்துட்டு இருக்க? சரி வா சாப்பிடலாம். வள்ளி, அம்மா ஏன் என்னை பார்த்ததும் அழுதாங்க? எல்லாம் இந்த கோயில் விஷயமாத்தேன். யாரோ எப்பவோ செஞ்ச பாவத்துக்காக நாம இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதெங்க போகுது. நம்ம வக்கீல் தான் வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. நம்ம குடும்பமும் அந்த பட்டாளத்தார் குடும்பமும் மாதிரி இந்த ரெண்டு வக்கீலும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்பப்ப அம்மா கிட்ட வந்து 1000 10,000 வாங்கிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நமக்கு எதுக்கு? நீ வா சாப்பிடலாம். என்னென்ன நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். மாமாவோட சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கேன். பாரு, அவங்க எனக்கு நெக்லஸ்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. இது போன தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த சங்கிலி வருஷ பிறப்புக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த புடவை பாரு, கிளியெல்லாம் போட்டிருக்கு பாரு, சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பூ வச்சுக்கிட்டா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு செம்பருத்தி செடி எடுத்துட்டு வந்து தோட்டத்துல நட்டு வச்சு தினமும் எனக்காக அது மேலதான் கை கழுவாங்க. எனக்கு என்னமோ மாமா உன்னோட ஒட்டாம இருக்காருன்னு தோணுது. என்ன நீ போகும்போதும் வரும்போதும் கை தொட்டு கால் தொட்டு பேசினாதான் ஒட்டுதலா? நானும் மாமா சந்தோஷமா தான் இருக்கும். அண்ணன்கிட்டயே போய் சொல்றியா? மாமாவும் நீயும் சந்தோஷமா இல்லைல்ல? அம்மா கிட்ட பேசுற? ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் என்னோட விதி. அம்மா ஏற்கனவே வேதனையில இருக்காங்க. இதெல்லாம் சொன்னா இன்னும் வருத்தப்படுவாங்க. எல்லாம் சரியாயிடும். அந்த அண்ணாமலையான் பாத்துக்குவான். நீ வா சாப்பிடலாம். நீயே அழற? ஒண்ணு இல்லம்மா, நீ போ, நான் வரேன். வருவல்ல?
நாடு மிரண்டு வண்டி குடசாஞ்சி என் கிணத்துல விழுந்ததுனால நான் கொன்னுட்டேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லம்மா, நான் கொல்லல. இல்ல நீதான் கொன்னுட்ட, நீதான் கொன்னுட்ட, போய் சொல்ற. அண்ணாமலை கோயிலுக்காக என் புருஷனை கொன்னுட்ட. கோயிலுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? கோயிலுக்காக ஒரு மனுஷனை கொள்வாங்களா? தப்பா நினைக்காதீங்கம்மா, சத்தியமா சொல்றேன். விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் ஓடி வந்தேன். இல்ல போய் சொல்ற. இல்லம்மா, நான் சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. வண்டி கொடசாஞ்சி தான் வச்சிருக்காரு. நீங்க யார வேணா கேட்டு பாருங்களேன். சொல்லுங்களேன் ஐயா. ஐயோ, நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்க. நீதான் கொன்ன, நீதான் கொன்ன. அண்ணாமலை கோயிலுக்காக என் புருஷனையே கொன்னுட்டியே. என் பையன் எறிகிற மாதிரி உன் வம்சமே அழிஞ்சு போயிடும். உன் வம்சமே அழிஞ்சு போயிடும். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.